நீலகிரியில் உற்பத்தி செய்யப்படும் ஊட்டி பூண்டு தற்போது விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலும் தற்பொழுது ஊட்டி, பென்ஹில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட வெள்ளை பூண்டு சந்தைக்கு விற்பனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் IUTB காம்ப்ளெக்ஸ் பகுதியில் நகராட்சி அதிகாரிகள் மார்க்கெட் கடைகளை இடிப்பது குறித்து அனைத்து வியாபாரிகளும் ஒன்று கூடினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மார்க்கெட் கடைகளை இடித்தால் அரசு வழங்கிய அனைத்து ஆதார், ரேஷன், வாக்காளர் அட்டைகள் ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடமே ஒப்படைத்துவிட்டு குடும்பத்துடன் தொடர் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த வியாபாரிகள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். பெரம்பலூரில் வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் நிர்வாகிகள் தவிப்பதை கண்ட பெரம்பலூர் MLA பிரபாகரன் அருகில் இருந்த தள்ளுவண்டியில் ஜூஸ் குடிக்க அழைத்துச் சென்று அங்கு கட்சியினருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே இயங்கி வரும் உயர்நிலைப் பள்ளியில் 5 வகுப்பறை கட்டிடம் நபார்டு நிதியுதவி திட்டத்தின் கீழ் 105.90 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இதன் திறப்பு விழா முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். தேனியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தேனி மேற்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பாகவும் கூடலூர் நகர கழக சார்பாகவும் இரத்த தான முகாம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் இரத்த தானம் வழங்கி முகாமை துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாயியான பாண்டி என்பவருக்கு சொந்தமான ஆட்டு கொட்டகையில் 3 ஆடுகளை கொன்றுவிட்டு 21 ஆடுகளை திருடிச் சென்ற 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து விலங்குகள் வந்து ஆடுகளை கொன்றுவிட்டு மீதி ஆடுகளை தூக்கிச் செல்வது போல பார்ப்பவர்களுக்கு தெரியட்டும் என்று திட்டமிட்டு ஆடுகளின் திருட்டில் ஈடுபட்டது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கடந்த மாதங்களில் பதிவு செய்யப்பட்ட கஞ்சா வழக்குகளில் தொடர்புடைய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தலைமறைவு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருந்தார். அதன் பேரில் தேனி மாவட்டம் கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியான நாகமணி என்ற பைப்ரெட்டி ராஜுவை கடந்த 4ஆம் தேதி கைது செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக கம்பம் அழைத்து வந்தனர். மதுரை உசிலம்பட்டியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து நெகிழி சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். முன்னதாக உசிலம்பட்டி நகராட்சி ஆணையாளர் சக்திவேல், நகர்மன்ற தலைவர் சகுந்தலா இணைந்து நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது குறித்து உறுதிமொழி எடுத்த பின் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தென்காசி தெற்கு மாவட்டம் கடையம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக மத்திய அரசிற்கு கேள்வி எழுப்பும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கடையம் அருகே 6ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் ஹிந்தி எங்களுக்கு தேவையில்லை என்றும் இந்தி திணிப்பிற்கு மத்திய அரசை கண்டித்து பேசியுள்ள வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுப்பு குறித்து வன காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் பயிற்சி அளிப்பவர்கள் முண்டந்துறை அருகே வன விலங்குகளின் நடமாட்டம் குறித்தும் அதன் காலடி தடங்களை அளவீடு செய்வது குறித்தும் 34 பீட்டைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர்களுக்கு பயிற்சி அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பொல்லாங்கோடு அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பம்மக்குளம் மதகை அந்த பகுதியைச் சேர்ந்த அரசு மின்வாரிய ஊழியர் ஒருவர் அடைத்து வைத்து இருப்பதால் தண்ணீர் இன்றி
குலை தள்ளிய வாழைகள் கருகிய நிலையில் உள்ளது. இதனால் விவசாயத்தை பாதுகாக்க உடனடியாக மதகை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகள் தண்ணீர் திறக்க வந்தபோது தண்ணீர் திறக்க விடாமல் தடுத்துள்ளார். எங்கள் விவசாயிகள் அழிகிறது. வாழை எல்லாம் வாழை ரொம்ப வறண்ட நிலையில் காணப்படுகிறது. தண்ணி இருந்தும் தண்ணி தரப்படவில்லை. அவை மாவட்ட ஆட்சியர் அதை பார்வையிட்டு உடனடியாக எங்களுக்கு தண்ணீர் தந்து விவசாயத்தை செழிக்கப்படும்படி வேண்டிக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மணியக்காரன்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இரவில் கிராமத்திற்குள் புகுந்து காளியம்மன் கோவிலில் செங்கல் மற்றும் கற்களை வீசி கோவிலின் வெளிப்புறத்தில் உள்ள சிலைகளை சேதப்படுத்தி சென்ற 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் தொடர்புடைய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை வியாசார்பாடி அருகே செம்மரக்கட்டைகளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த முகமது ரசூல் என்ற நபரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய நிலையில் முகமது ரசூல் ஆந்திர மாநிலத்தில் இருந்து செம்மரக்கட்டைகளை கொண்டு வந்து வெளியிடங்களுக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. சென்னை நொளம்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எஸ்பி கார்டன் தனியார் குடியிருப்பில் தொழிலதிபர் சிவகுமார் என்பவர் வீட்டின் பீரோவில் இருந்த 150 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள், காவல் உயர் அதிகாரிகள் இருக்கும் பிரபல கார்டனில் அரங்கேறிய இந்த கொள்ளை சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் சங்கத்தின் ஒரு பிரிவு கூட்டம் நடைபெற்றதில் புதிதாக திறக்கப்பட்ட காய்கறி கடைகளில் மொத்தம் 300 பேர் இருக்க 40 பேருக்கு கடை வழங்கினால் 260 பேர் பாதிப்பார்கள் என்றும் அதனால் தற்போது திறக்கப்பட்ட கடைகளை யாருக்கும் வழங்காமல் அனைவருக்கும் கடைகள் கட்டி வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஓமலூரில் உழவர் சந்தை அமைத்து அனைவரும் பயனடையும் வகையில் கடைகள் ஒதுக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு வலியுறுத்துவதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த மார்க்கெட்டில் ஓமலூர் பேரூராட்சியில் உழவர் சந்தை ஏற்படுத்தி கொடுத்தால் மக்கள் ரொம்ப பயன்படும் வகையில் அமையும் என்று கூறுகிறோம். எல்லா மக்கள் அனைவரும் உறுப்பினர் யாரும் இந்த 40 கடைக்கு போய் யாரும் போட்டி போட்டு கடை எடுக்க மாட்டாங்க. எங்க சங்க சார்பு புறக்கணிக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.